பார்த்தீங்கன்னா கேஎஃப்சிசி டோர்னமெண்ட் டே 4 போல் வின்னர் மேட்ச் எஸ்என்பிசிசி வர்சஸ் சாரா டீமுமே நல்லா விளையாண்டுருக்காங்க. இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக அதிக பவுண்ட்ரிஸ் சிக்ஸர் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு டீமுமே பலம் பொருந்திய அணிகள். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் போடுறாரு பவர் பிளேயில். ஃபஸ்ட்டு பாலே சொன்ன மாதிரியே ஹிமாலய சிக்ஸருங்க. ஃபஸ்ட்டு பாலு சிக்ஸரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி ஒரு கட்டர், சூப்பரான பால், நல்ல ஒரு கம்பேக் பவுலர்கிட்ட இருந்து. தேர்ட் பால் ரிவர்ஸில் திரும்பி இருக்காரு, ரன் ஓடுறாங்க, ஒரு நல்ல ரன்னிங் நான் ஸ்ட்ரைக்கர்கிட்ட இருந்து. ஃபோர்த் பால் பவர் பிளேயில் அவரும் ஃபர்ஸ்ட் பாலே நான் ஸ்ட்ரைக்கில் இருந்தவரும் ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல தொடக்கம் எஸ்என்பிசிசிக்கு இது. இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க நெக்ஸ்ட் சண்டே நடக்கக்கூடிய அடுத்த ரவுண்டு மேட்ச் விளையாட முடியுங்கக்குள்ள கிராண்ட் டூன் மூன்று ஓடி இருக்காங்க. பவர் பிளேவில் லாஸ்ட் பால் 2 ஓவர் பவர் பிளேங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேயில் லாஸ்ட் பால் டாட். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. பவர் பிளே செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் ஒரு கிளாசிக்கான சிக்ஸரா பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க பேட்டர். இந்த டைம் லெக் சைடில் லாங் எண்ட்ல பவுண்டரி. தேர்ட் பால் ஒரு கம்பேக்ட் பவுலர் டென்த் டாட் பால். ஃபோர்த் பால் திரும்பவும் லாங் ஆன்ல அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க, பட் 2 பேத்துக்கு நடுவில் விழுந்திருக்கு. 2 ரன் ஓடி இருக்காங்க. ரன்னிங்லயும் சூப்பரா ஓடுறாங்க 2 பேரும். ஃபிஃப்த் பால் ஒரு யார்க்கர் பண்ணிட்டார் பேட்டரு. பவர் பிளேவில் லாஸ்ட் பால் தரையோட அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல தான் போகுது. சின்னதா ஒரு மிஸ்ஃபீல்டு. ரன் அவுட் சான்ஸ் இருக்கா? ரன் அவுட் கிடையாது. ஏன்னா பந்து பிடிக்காமே பவுலர் ஸ்டம்பில் அடிச்சதுனால. ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 28. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பவுலர் நேம் ஆனந்தம், பேர் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ்ல திரும்பி இருக்காரு. திரும்பி பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாங்க. பவுண்டரிஸ்லனா சிக்ஸரோட. 2 பேட்ஸ்மேனுமே சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பால். தேர்ட் பால் வைடு கிடையாது. பேட்டர் நவுந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் 4 கொடுத்ததுக்கப்புறம் ஐயோ மிஸ்ஃபீல்டுங்க. பவுண்டரி போயிடுச்சு. கையில விழுந்த கேட்ச். ஆனா ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாரு, பட் மிஸ்ஃபீல்ட் பவுண்டரி. இந்த டைம் ரிவர்ஸ் திரும்பி அடிக்க முடியல. நல்லா தாங்க போட்டிருக்காரு. 2 பவுண்டரி மட்டும்தான். 8 ரன் ஓவர் தான் இது வரைக்கும். இந்த டைம் கையிலே விழுகுது. கேட்ச் அவுட். இந்த ஓவர்ல பரவாயில்ல, 2 பவுண்டரி கொடுத்து 8 ரன் தான். ஆனா ஒரு விக்கெட், ஒரு இம்பார்ட்டன்டான விக்கெட்டை தூக்கிட்டாருங்க பவுலர் ஆனந்தம். 4th ஓவர் கண்டிப்பா ஃபீல்டிங் டீம் போன ஓவர் நல்லா போட்டிருக்காங்க. அதே கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பாங்க. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் போனா கண்டிப்பா ஃபீல்டிங் டீம் எடுத்துப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சிங்கிள். என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடிச்சாருங்க அவரும். ஃபர்ஸ்ட் பாலே 6 போயிருக்கு. பேட்டர் ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர். செகண்ட் பால் இந்த டைம் ரிவர்ஸ்ல திரும்பி 6 அடிச்சிருக்காருங்க. வேற லெவல் அடி. பேக் டு பேக் சிக்ஸர். 2 பாலுமே 6. டீம்லயே இந்த பவுலர் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாரு, பட் இவரையே டாமினேட் பண்றாருங்க பேட்டரு. ஹேட்ரிக்ஸ் ஆஃப் 6 அப்படின்னு நினைக்கிறேன். கேட்ச் 6 கிடையாது, ஆனா ஒரு நல்ல ஷாட். இந்த டைம் அவுட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் இளவரசன்.
அவரோட லென்த்தில் தான் இருந்தது. சிங்கிள். லெஃப்ட் பேட்ஸ்மேன் வைடு கொடுத்துருக்காரு. வைடு. ஸ்பில்லோட லாஸ்ட் பால் எட்ஜு சிங்கிள். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 52. நியூ பவுலர் 5வது ஓவர். ஷார்ட் பிச் பால், ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஆனால் நல்ல ஃபீல்டிங்க ஹரி அப்படிங்கிறவங்க இல்லை, ஹரியில் கதிர்கிட்ட இருந்து 2 ரன் ஓடிட்டாங்க. செகண்ட் பால் பேட்டர் நவுந்துட்டாரு. ஃபஸ்ட்டு 2 பால் நல்லா போட்டிருக்காங்க ஃபீல்டிங் டீம் சாரா சேலம். இந்த டைம் ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணாருங்க. லோ ஃபுல் டாஸ் பால், சிக்ஸர். 4th பால் இந்த டைம் லோ ஃபுல் டாஸ், பவுண்டரி. 2 லோ ஃபுல் டாஸ் போட்டாரு. 2 லோ ஃபுல் டாஸுமே பேட்டர் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. 5th பால் இந்த டைம் ஷார்ட் பிச் பால், கரெக்டாக ஃபீல்டர் ரெடியாக போயிடுச்சு. சிங்கிள் மட்டும். பவுலரோட லாஸ்ட் பால். ஆனால் வைடு கேட்குறாருங்க பேட்டர் வைட் லைனுக்கிட்ட போய் நின்று வைடு கேட்குறாரு. எப்படி வைடு கொடுக்க முடியும்னு தெரில. நல்லா முடிச்சிருக்காரு. இந்த ஓவரில் 11 ரன் மட்டுமே. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 63. லாஸ்ட் ஓவர் இந்த இன்னிங்ஸில். லாஸ்ட் 6 பால். வைடு கொடுக்கல இந்த டைமும். பேட்ஸ்மேன் ஏறி போயிட்டு வைடு கேட்குறாங்க. பட் அம்பையர்ஸ் எப்படி வைடு கொடுக்க முடியும்னு தெரில. செகண்ட் பால் இந்த டைம் நல்ல ஒரு ரன் அவுட். இப்போ எஸ்என்பிசிசி இந்த லாஸ்ட் 4 பால்ல ஏதாச்சும் 2 ஹிட்டாஸ் அடிச்சு ஆகணும். அடிச்சாருங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டரு கீழே இருக்காங்க. 2 பேருமே வேடிக்கை பார்த்துட்டு விட்டுட்டாங்க. பவுண்டரி. நம்ம பேட்டர் லெக் சைடில் தான் ஸ்ட்ராங்குன்னு தோணுது. ஆனால் லெக் சைடில் இருக்கிற ஃபீல்டர் உள்ளே வச்சுட்டு ஆஃப் சைடில் வெளியில் வச்சுருக்காங்க. இந்த டைம் லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. 2 ரன் ஓட பார்க்குறாங்க. ஒரு குட் த்ரோவாக இருந்திருந்தா ரன் அவுட் ஆயிருப்பாரு. பட் ஒரு பேட் த்ரோ, 2 ரன் ஓடிட்டாருங்க. இளவரசன் பேட்டர். 3 பால்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த டைம் ஆஃபில் 2 பேருமே விட்டுட்டாங்க. கட் ஆகியிருக்கும், தெரிஞ்சிருக்கணும். பவுண்டரி. 2 பேருமே விட்டுட்டாங்க. பவுண்டரி. இந்த டைம் லெக்கில் பட்டது. அதனால் ரன் ஓடல. இன்னிங்ஸ் முடிஞ்சு விட்டது. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 73. 74 ரன் அடிக்கணும் சாரா. சிசி பேட்டர் உள்ளே வந்துட்டாங்க. 6 ஓவருக்கு 74 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஓவர் பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமி போடுறாரு. எதிர்கொள்கிறவர் பார்த்திங்கன்னா ரஞ்சித். நான் ஸ்ட்ரைக்கில் மோகன். கண்டிப்பாக இந்த இன்னிங்ஸும் சூப்பராக இருக்கும். ஏன்னா 2 டீமுமே பலம் பொருந்தி அணிகள். ஃபஸ்ட்டு பாலே லெக் சைடில் ரன் எதுவும் ஓடலை. ஆனால் ரன் இருந்தது, பட் ரன் ஓடல. செகண்ட் பால் இந்த டைம் வைடு போட்டிருக்காருங்க. மீண்டும் செகண்ட் பால். இந்த டைமும் வைடு. ஃபர்ஸ்ட் பால் டாட்டுக்கு அப்புறம் 2 வைடு போட்டிருக்காரு பவுலர். இந்த டைம் மீண்டும் ஒரு டாட். நல்லா போட்டிட்டு இருக்காருங்க பவுலர் அரவிந்த் சாமி. இந்த டைம் வைடு கொடுக்கல. போட்டிட்டு இருக்காருங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பவுண்டரிஸ் எதுவும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ளேயே தூக்கி அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி. அரவிந்த் சாமி சூப்பரா போட்டிட்டு இருக்காரு. இந்த டைம் ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிருக்காரு. சிக்ஸர். எங்கேயோ தூக்கி அடிச்சிட்டாருங்க. லாங் அண்டு 6. லாஸ்ட் 2 பால் 6 பவுண்டரிஸ்ல டீல் பண்ணியிருக்காரு.
இந்த டைமும் வந்துட்டு வைடு கொடுக்கல, ஏன்னா பேட்டர் நவுந்துட்டாரு. ஓவர் முடிவில் 12 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பவர் பிளேவில் பேட்டர் இப்போ தான் ஸ்ட்ரைக் வராரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். இந்த டைம் சிக்ஸர், ஃபர்ஸ்ட் பால் 6 பவர் பிளேயில். இந்த டைம் நோ பால் கொடுத்துருக்காரு. பவுலர் த்ரோ அடிச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒரு சிங்கிள். பவுலரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த பால் ஃப்ரீ கிட். நியூ பவுலர், அவர் என்ன மாதிரி போட போறாரு, இப்படி போட போறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் செகண்ட் பால் செகண்ட் ஓவரில் லெக் சைடில் போட்டாருங்க, அடிக்க முடியல பேட்டரால. தேர்ட் பால் செகண்ட் ஓவரில் இந்த டைம் ஆஃப்ல அடிச்சிருக்காரு. நல்லா மீட் ஆகலதான், பட் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, நல்ல ஒரு ஃபீல்டிங். 2 ரன் ஓடிட்டாங்க. ஃபோர்த் பால் பவர் பிளேல மீண்டும் ஒரு லோ ஃபுல் டாஸாக வீசிய பந்து பவுண்டரி. இப்பதான் பேட்டருக்கு கொஞ்சம் நல்லா படுது. அடிச்சாருங்க லெக் சைட்ல, 6. 2 பால்ஸும் நல்லா ஆடி இருக்காரு. இந்த டைம் எட்ஜ் கேட்சிங்க, லெக் சைட்ல வந்த பால், பட் எட்ஜ். பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பால் தேர்ட் ஓவர்ல ரிவர்ஸ்ல திரும்பினாருங்க பேட்டரு, ஆனா டாட். செகண்ட் பால் இந்த டைம் வந்துட்டு கரெக்டா ஃபீல்டர் கையிலேயே ஒரு ரன். பால் நல்ல ஒரு பால். ஃபோர்த் பால் இறங்கினாரு, வைடு கொடுத்துருக்காருங்க. அப்பயே பால் வைட், ஆனா நல்லா போட்டிட்டு இருக்காரு பவுலர். இந்த டைம் அடிச்சாருங்க, அவரோட ஸ்லாட்லயே விழுந்தது, எங்கேயோ தூக்கி அடிக்கிறாரு பேட்டர் குமரேசன். ஃபிஃப்த் பால் இந்த டைம் எட்ஜ் கேட்ச். ஒரு இந்த இம்பார்ட்டன்டான ஒரு விக்கெட், ஒரு நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க பவுலர், எடுத்து கொடுத்துருக்காரு டீமுக்கு. பேட்டரோட ஃபர்ஸ்ட் பால் கேட்சுக்கான சான்ஸ் இருக்கா? பவுண்டரியா? பவுண்டரி. வந்த ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி அடிச்சிருக்காருங்க கதிர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 44. அடுத்த பவுலர் வந்துட்டு அரவிந்த் சாமி. 18 பாலுக்கு 30 ரன் அடிக்க வேண்டும். போன ஓவர் நல்லா போட்டாரு. ஆஹா, மிஸ்ஃபீல்டு பவுண்டரிங்க, நல்லா போட்டிருந்தாரு, பட் 1 பவுன்ஸ் தான். கீப்பர் வந்துட்டு பிடிச்சிருக்கணும், கண்டிப்பா பவுலருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். வந்துட்டு பேட்டிங் டீமுக்கு தான் ஒரு அட்வான்டேஜ். இந்த டைம் கண்டிப்பா எடுத்து அடிச்சிருக்கணுங்க. இந்த சிங்கிளை வந்துட்டு தடுத்திருக்கணும், கைக்கே போற பாலை விட்டுருக்காரு. தேர்ட் பால் நல்ல பாலுங்க. அரவிந்த் சாமி பேட்டருக்கு ஏத்த மாதிரி போட்டிட்டு இருக்காரு. கணிச்சு பேட்டர் எந்த பக்கம் போறாரோ அதுக்கேத்த மாதிரி நல்லா போடுறாருங்க அரவிந்த் சாமி. இது வரைக்கும் கேட்சுக்கான சான்ஸா இல்ல, ஆஃப் சைட்ல அடித்து 1 ரன் மட்டும்தான். மூலியமா 4 மட்டும் போகலன்னா இந்த ஓவர் ஒரு நல்ல ஓவரா இருந்திருக்கும். ஆஃப்ல அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் இருக்காங்க, பவுண்டரிங்க, பவுண்டரி. லோலே 10 ரன் வந்துருச்சு. லோ ஃபுல் டாஸ் ஆஃப்ல அடிச்சிருக்காரு, சிக்ஸர். நல்ல ஷாட்டுங்க, சூப்பரான 6. இன்னும் 12 பாலுக்கு 14 ரன் மட்டும்தான் இப்போ அடிக்கிற மாதிரி இருக்கு. சாரா சிசி ஃபர்ஸ்ட் பால் 5th ஓவரில் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு, சிங்கிள் மட்டும்தான். செகண்ட் பால் இந்த டைம் ரிவர்ஸ் டாட். தேர்ட் பால் ஒரு டாட், பேக் டு பேக் டாட் போட்டிருக்காருங்க பவுலர். 3 ரன் அடிக்கணும். 9 பால் இருக்கு.
அடிச்சாருங்க லெக் ஸ்ட்ரைட்ல சிக்ஸர். ஃபோர்த் பால் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டிங் சிங்கிள். லாஸ்ட் பால் இந்த ஓவரில் டாட். லாஸ்ட் 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். அடுத்த பவுலர் இளவரசன். இதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டில் 6 பாலுக்கு 6 ரன் அடிக்கணுங்கக்குள்ள ஃபீல்டிங் டீம் வின் பண்ணியிருந்தாங்க. அதே நடக்குமா? இல்லை. அப்படி இல்லை. இல்லை இல்லை டாட் பால். சரிதான், ஃபர்ஸ்ட் பால் டாட் ஆனிச்சு. இந்த டைம் வந்துட்டு பவுண்டரி போயிடுச்சுங்க. இந்த டைம் 4 பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். சிங்கிளுக்கான வாய்ப்பு தான். சிங்கிள். 3 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். அடிச்சாரு ஸ்ட்ரைட்ல கேட்ச். 2 பாலுக்கு 1. ஃபுல் டாஸ் பால் பவுண்டரி. மேட்ச் வின் பை சாரா சிசி. நல்ல மேட்சாக இருந்தது. கையில் இருந்த மேட்சை SNPCC விட்டுட்டாங்க.